ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஸ்க்ரீனில் இப்போ காமிக்கிற மாதிரி வைரலான ஒரு ஷார்ட்ஸ் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். நான் ஸ்க்ரீனில் காமிக்கிற சேனலை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மொத்தமே 71 வீடியோ தான் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அவங்க அப்லோட் பண்ண 71 வீடியோக்கே 1.82 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி அந்த வீடியோஸ்க்கு வந்திருக்க வியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே மில்லியன் வியூஸில் போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு வைரலான வீடியோ, இந்த வீடியோவை நம்ம எப்படி சிம்பிளாக ரெடி பண்ணுறது, அதுவும் அன்லிமிட்டடாக, எந்த ஒரு சப்ஸ்கிரிப்ஷனும் தேவையில்லை, எந்த ஒரு கிரெடிட்ஸும் தேவையில்லை. கிரெடிட்ஸ், சப்ஸ்கிரிப்ஷன் எதுவுமே இல்லாமல் ஃப்ரீயாகவே அன்லிமிட்டடாக நம்மளாலையும் இந்த மாதிரி வீடியோ ரெடி பண்ண முடியும் ஈஸியாகவே. ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் சுச்சுவேஷனில் யூடியூப்பில் பேஸ்லெஸ் யூடியூப் சேனல்ஸ் நிறையவே அதிகமாகிட்டு வருது. ஸோ அவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, முக்கியமாக வாய்ஸ் கூட கொடுக்கறதில்ல, ஒரு சேடான ஒரு மியூசிக் இல்லைனா ஒரு பிஜிஎம் மாதிரி பேக்ரவுண்டில் ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி டாக், கேட், இந்த மாதிரி குட்டி குட்டி அனிமல்ஸ் வச்சு அவங்க ஒரு வீடியோ கிரியேட் பண்ணுறாங்க. ஒரு தீம் மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ இந்த வீடியோவில் நான் காமிக்கிறேன் பாருங்க, இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ புவர் டாக் அப்படின்ற மாதிரி கான்செப்டில் இந்த சேனல் வந்து ஃபுல்லாகவே கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வாய்ஸ் ஓவர் கொடுக்கல, எதுவுமே பண்ணலை. பட் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது. வியூஸ் ஆல்சோ உங்களுக்கு மில்லியன் வியூஸ் தான் காமிக்குது. ஹையஸ்ட் வியூஸ் பார்த்தீங்கன்னா 242 மில்லியன் வியூஸ். ஸோ அதுலேருந்து எல்லாமே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மில்லியன் வியூஸ் மட்டும் தான் இந்த சேனலில் இருக்குது. ஸோ இது மாதிரி நல்ல ஹெச்டி குவாலிட்டியில் அன்லிமிட்டடாக ஃப்ரீயாக ஒரு வீடியோ எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித் தர போகிறேன். ஸோ நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் இமிடியேட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். சரி, வாங்க நம்ம இதை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு யூடியூப் சேனலில் போயிட்டு இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ கிரியேட் பண்ணணுமோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கேட் இருக்குது, நிறையா குட்டி குட்டி அனிமல்ஸ் வச்சு நிறையா வீடியோஸ் வந்து ஒரு மிக்சி மாதிரி ரெடி பண்ணி அவங்க போட்டுட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த மாதிரி ஒரு இதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் பாருங்கள், அந்த மாதிரி கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ChatGPT ஓப்பன் பண்ணிக்கோங்க. ChatGPT ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டை ChatGPTயில் அட்டாச் பண்ணுங்கள். ஸ்க்ரீன்ஷாட்டை ChatGPTயில் அட்டாச் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஸ்க்ரீன்ஷாட்டை ChatGPTயில் அட்டாச் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் இங்கே டைப் பண்ணுறேன் பாருங்கள், இதே மாதிரி நீங்களும் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னா, ஐ வாண்ட் டு கிரியேட் திஸ் டைப் அனிமேட்டட் வீடியோ, ப்ளீஸ் கிவ் மீ a 10 அனிமேட்டட் ப்ராம்ப்ட், மேக் ஷுர் மோர் கியூட் ப்ராம்ப்ட் சேம் லைக் இன் பிக் ரெக்கார்ட். ஸோ நான் கேட்டிருக்கேன், எனக்கு இந்த இமேஜில் கொடுத்துருக்கிற மாதிரி அனிமேட்டட் வீடியோஸ் வந்து எனக்கு கிரியேட் பண்ணணும். அது கிரியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு எனக்கு இமேஜ் வந்து தேவைப்படுது. ஸோ அந்த இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ப்ராம்ப்ட் கேட்டு நான் வந்து ஜென்ரேட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ ChatGPT பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்ரேட் பண்ணுது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, எனக்கு வந்து 10 அனிமேட்டட் ப்ராம்ப்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டேரெக்டாக ஒரு டூலில் நம்ம இதை போட்டு ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ண போகிறோம். இமேஜ் ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் அதை அப்படியே நம்ம இமேஜ் டு வீடியோவாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இன்னொரு புது டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னொரு புது டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு மெட்டா ஏஐன்னு சர்ச் பண்ணிக்கிறேன். ஸோ மெட்டா ஏஐன்னு போட்டுட்டு உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு டாப்பில் பார்த்தீங்கன்னா லாகின் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களோட மெயில் ஐடி லாகின் கேட்கும், நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. நான் லாகின் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இங்கே ஆஸ்க் மெட்டா ஏன்னு இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல கர்சரை வச்சு ஒரு தடவை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ChatGPT கொடுத்த ப்ராம்ப்டை காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணி இப்போ இதில் பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து 16:9 கொடுத்துக்கிறேன். ஏன்னா நான் யூடியூப்க்கு ஏற்ற மாதிரி நான் எடுக்கிறேன். ஸோ 16:9 எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ரீல்ஸ் இல்லை ஷார்ட்ஸுக்கு தேவையான மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் 9:16 கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நான் ஜென்ரேட் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், ஸோ இமேஜ் ஜென்ரேட் ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்னு. ஸோ இந்த மெட்டா ஏஐ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு சப்ஸ்கிரிப்ஷனும் தேவையில்லை, ஸோ கிரெடிட்ஸும் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் ஃப்ரீயாகவே அன்லிமிட்டடாக நீங்கள் இமேஜ் ஜென்ரேஷன் பண்ணிக்கலாம், வீடியோ ஜென்ரேஷனும் பண்ணிக்கலாம். ஸோ இமேஜ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வீடியோ எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா இங்கே அனிமேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த அனிமேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கனாலே நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த 4 இமேஜஸ் இருக்குது பாருங்கள், அந்த 4 இமேஜஸும் அனிமேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ மெட்டா ஏஐ பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கிரெடிட்டுமே இல்லாமல் நம்ம ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்து
அதை சர்ச் பண்ணும்போது நமக்கு ஆப்ஷனலாக மொத்தமாக 4 இமேஜஸ் நமக்கு கொடுத்துருது. 4மே நல்ல குவாலிட்டியாக, அதாவது ஸ்க்ரீனில் காமிக்கிறேன், உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்னு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ வீடியோவும் நமக்கு ஜென்ரேட் ஆயிடுச்சு. வீடியோ பாருங்கள் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்னு. ஸோ இது மாதிரி நம்ம இப்போ செகண்ட் ப்ராம்ப்டே நான் எடுத்து காப்பி பண்ணுறேன் பாருங்கள். ஜென்ரேட் கொடுக்குறேன். ஸோ அகெயின் இந்த இமேஜை நான் வந்து அனிமேட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், சூப்பராகவே அனிமேட் ஆயிடுச்சு. இது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்னொரு விஷயமும் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ஸ்டைலுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ஸ்டைல்ஸ்னு. ஸோ இதில் 8-bit 3D, அனலாக், அனிமி, கார்ட்டூன், ஸோ என்ன ஸ்டைல் வேணுமோ அந்த ஸ்டைல் நீங்கள் இதில் ரெடி பண்ணிக்கலாம். நான் இப்போ 3D கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் 3D வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இமேஜ் கொடுத்துருக்குன்னு. ஸோ இப்போ இது அகெயின் நான் வந்து இந்த 3D இமேஜை அனிமேட் கொடுக்குறேன். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஸ்டைல்ஸை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன ஸ்டைலில் வேணுமோ அந்த ஸ்டைலில் நீங்கள் வீடியோ க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ க்ரியேட் பண்ண வீடியோவை இங்கே உள்ளேயே நீங்கள் கர்சர் கொண்டு போனீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சது. இதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு பேசிக்கான எடிட்டிங் டூலில் போட்டு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் அதை உங்களோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டில் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மொபைல் தான் யூஸ் பண்ணுறீங்க, மொபைலில் தான் உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு மெட்டா ஏஐன்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு ஆப்பே இருக்குது, அப்ளிகேஷனே. ஸோ அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் டேரெக்டாக உங்கள் மொபைலில் கூட நீங்கள் வீடியோ ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு லேப்டாப் தேவைன்னு அவசியமே இல்லை, நீங்கள் உங்கள் மொபைலில் கூட வீடியோ ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நானும் இதே மாதிரி ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணியிருக்கேன். பப்பியோட இமேஜை யூஸ் பண்ணி, பப்பியோட இமேஜ் ஜென்ரேட் பண்ணி அந்த இமேஜை வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட எண்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதோட குவாலிட்டியை. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அன்டில் தென் பை.